காலேஜ் போயே ஆகணுமா? ஏண்டா அப்படி கேக்குற? இல்லடி, இப்பெல்லாம் உங்க அப்பாக்கு தெரியாம எங்க அம்மாக்கு தெரியாம வெளியே வரதே ரொம்ப பெரிய கஷ்டமா இருக்கு. எனக்கு பிரச்சனை இல்ல, வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்துடலாம். ஆனா உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல, அதான் எங்கேயாவது அவுட்டிங் போலாமா அப்படின்னு கேட்டேன். இப்படி எல்லாம் கேட்டனா நான் என்னடா பதில் சொல்றது? காலேஜா நம்மளா? ஓகே மச்சான், வா வெளியே போலாம். காலேஜோட நோட்ஸை ஈவினிங் ஸ்ரீ கிட்ட இருந்து வாங்கிக்கிறேன். நைட்டுக்குள்ள படிச்சுக்கிறேன். சொருப்பு பிஞ்சு போயிரும். ஏண்டா? ஒழுங்கா காலேஜ்க்கு வரோமா, கிளாஸ் கவனிக்கிறோமா, படிக்கிறோமான்னு இருக்கணும். அதை விட்டுட்டு ஊர் சுத்த போலாம் வான்னு கூப்பிடுற. ஏண்டா மழை குரங்கே, நானாடா உன்னை வெளியே வா போலான்னு கூப்பிட்டேன், நீ தானடா கூப்பிட்ட? சரி பயபுல ஆசையா கூப்பிடுறானே, நம்மளே இப்பதான் லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம், சரி அவன் கூட போலான்னு நினைச்சா படிப்பு தான் முக்கியம், காலேஜ் தான் முக்கியம்னு லெசன் எடுத்துட்டு இருக்க. நான் தாண்டி கூப்பிட்டேன், ஆனா நானே அப்படி கூப்பிட்டாலும் இல்லடா மச்சான், எனக்குன்னு பேஷன் இருக்கு, நானும் படிச்சிட்டு இருக்கேன், நான் நல்ல வேலைக்கு போய் தனி காலில் நிக்கணும்னு நீ தாண்டி சொல்லணும். நான் இப்படி கூப்பிட்டா நீ என்ன சொல்லுவேன்னு பாக்குறதுக்காக தான் கூப்பிட்டு பார்த்தேன். மவனே, இதுக்கப்புறம் நீ ஆசையா கூப்பிட்டாலும் நான் இதே மாதிரி தான் சொல்லுவேன். அப்ப மூஞ்சி எங்க கொண்டு போய் வச்சுக்கிறேன்னு பாக்குறேன். பாரு பாரு. பை. ஹே, எங்க போற? பெல் அடிக்கிற வரைக்கும் நின்னு பேசு, பெல் அடிச்சதுக்கு அப்புறம் போனா போதும். இப்ப இதுக்கு என்ன சொல்றது? சொல்லி பாப்போம். மச்சான், எனக்கு என்னோட பேஷன் தான் முக்கியம், நான் நல்லா படிக்கணும், அதனால பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் கிளாஸ் ரூமுக்கு போறேன். என்னடி என் பொருள் எடுத்து எனக்கே போடுறியா? இப்படிதானே மச்சான் பேச சொன்னேன். அதான் படிக்கிறதுக்கு காலேஜ் வந்தாச்சே, பெல் அடிச்சதுக்கு அப்புறம் போனா போதும். சரி, டேப்லெட்ஸ்லாம் கரெக்டா எடுத்துட்டியா? ஐயோ, காலையில சாப்பாடும் சாப்பிடல, மாத்திரையும் முழுகல, சொன்னா சாவடிச்சிருவான். மச்சான் சாப்பிட்டனே, சாப்பிட்டு மாத்திரையும் முழுங்கிட்டேன். ஓ, என்ன சாப்பிட்ட? நானா? நான் இட்லி இட்லி சாப்பிட்டேன். எத்தனை சாப்பிட்ட? மூணு இட்லி சாப்பிட்டேன், மாத்திரையும் முழுங்கிட்டேன். ஓ, காலையிலக்கு எத்தனை மாத்திரை? என்ன இப்படி கேக்குறான்? காலையிலக்கு எத்தனை மாத்திரை? ஒண்ணுதானே, ஒன்னா மூணான்னு தெரியலையே. ஒண்ணுதான்டா, காலையிலக்கு ஒண்ணுதான், நைட்டு தான் 3. ஓ சூப்பர் டி. அப்பாடா, நம்பிட்டான். செம்மையா போய் சொல்றல. மச்சான், நீ காலையில டிஃபனும் சாப்பிடல, மாத்திரையும் சாப்பிடல. டேய், போதும், நீ போய் சொல்றேன்னு உன் கண்ணே சொல்லுது. சாப்பிடலன்னா சாப்பிடலன்னு சொல்லு, அதுக்கு ஏன் போய் சொல்ற? இல்லடா, சாப்பிடலன்னு சொன்னா திட்டுவேனதா. திட்டுவேங்கிறதுக்காக என்ன வேணாலும் போய் பேசுவியா? இங்க பாரு, உனக்கே நல்லா தெரியும் எனக்கு போய் சொல்றது சுத்தமா பிடிக்காது. அது மீறியும் நீ என்கிட்ட போய் சொல்ற. இந்த சின்ன விஷயத்துக்கே சும்மா சரளமா பொய்யா பேசுற, அப்போ பெரிய விஷயத்துக்குலாம் கண்டிப்பா நிறைய பொய் பேசுவல்ல. மச்சான் அப்படி இல்லடா, நீ காலையில எனக்கு மெசேஜ் போட்டிருந்த சாப்பிட்டுட்டு கண்டிப்பா மாத்திரை போடணும்னு. அப்படி இருந்துமே நான் சாப்பிடாம வந்தது என்னோட தப்பு தான், அதனாலதான் நான் பொய் சொல்ல வேண்டியதா போயிடுச்சு. மச்சான், நான் பொய் சொன்னது தப்பு தான், சாரிடா. சாரி, இத ஒண்ணு நல்லா கேட்டுக்கோங்கடி. இங்க பாரு, நைட்டும் சொன்னேன், காலையிலயும் சொன்னேன், எதுக்காக சொல்றேன்? சாப்பிடலன்னா உனக்கு மயக்கம் வந்துகிட்டே இருக்கும்டி. எல்லா நேரமும் நான் உன் கூடவே இருக்க முடியாது. உனக்கு காலேஜ் இருக்கு, நீ கிளாஸுக்கு போகணும். அவங்க வந்து உன் பக்கத்திலே உட்காந்துருக்க முடியுமா? டேய், இப்ப எதுக்கு நீ தேவையில்லாம கோவப்படுற? இப்ப நான் கேண்டீன்ல போய் சாப்பிடுவேன், அதுக்கு எதுக்கு இவ்ளோ பேசுற? இவ்ளோ பேசுறனோ? ஓ டீங்க. ஹே, கேண்டீன்ல போய் சாப்பாடு சாப்பிடுவ, மாத்திரை எப்படி சாப்பிடுவ? ஒருவேளை மாத்திரை போடலனா ஒன்னும் செத்து போயிட மாட்டேன். ஹே, உன்னை விட்டேன்னு வை. மச்சான், நீ ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்க, போடா. எது ரொம்ப ஓவரு? உன்னை சாப்பிட மாத்திரை போடுன்னு சொல்றது, உன்னை டேக் கேர் பண்ணி பாத்துக்கிறது ரொம்ப ஓவரா? சரிடி, இனிமே நான் உன்கிட்ட எதுவும் கேட்கல, நீ உன் இஷ்டத்துக்கு பண்ணு, நான் உன்னை டேக் கேரே பண்ணிக்கல, போதுமா? ஹே, யார் இது கால்ல வந்து இடிக்கிறது? பொண்ணு தெரியாதா? அச்சச்சோ சார், சாரி சார், தெரியாம இடிச்சிட்டேன். கோலங்காத்தால கூலி கிளாஸ் போட்டுட்டு நடந்து வந்தா தெரியாம தான் இடிப்பீங்க. ஏங்க கண்ணாங்க தெரியல, குச்சியை வச்சு அடிக்கிறீங்க. சார் சார் மன்னிச்சிருங்க சார், இது கூலிங் கிளாஸ் எல்லாம் இல்ல சார். போதுங்க போங்க. இங்க பாரு மச்சான், நீ போய் சொன்னதை கூட ஏதோ நான் திட்டுவேங்கிறதுக்காக தான் நீ போய் சொல்லிட்டு நினைச்சு ஏத்துட்டு இருந்திருப்பேன். ஆனா அதை மீறி நீ திமிரா பேசின பாத்தியா, அதுதான் என்னால ஒத்துக்கவே முடியல. இதுக்கப்புறம் நானா உன்கிட்ட வந்து பேசுற வரைக்கும் என் கூட பேசாத. டேய் மச்சான், அதெல்லாம் ரொம்ப ஓவர்டா. இருந்துட்டு போட்டோம். ஆதி, டேய் லூசு, ஏன்டா இப்படி பண்ற? ஐயோ, சாயங்காலம் காலேஜ் முடியற வரைக்கும் இவனே தான் நினைச்சிட்டு உட்கார்ந்திருக்கணும். எப்ப பேசுவான்னு நிம்மதியா காலேஜ்க்கு கூட போக முடியல. எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. இல்ல, நான் காலேஜ்க்கு புதுசு. காஸ்மெட்டாலஜி டிபார்ட்மெண்ட் செகண்ட் ஃப்ளோர் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? அது ஸ்ட்ரைட்டா போய் லெஃப்ட் கட் பண்ணீங்கன்னா அங்க ஸ்டெப்ஸ் இருக்கும், அங்கதான் செகண்ட் ஃப்ளோர் போகணும். ஓகேங்க, தேங்க்யூ. நானும் அங்கதான் போறேன், வரீங்களா? ஓ
நீங்களும் அங்கதான் போறீங்களா? ஆ, நானும் வரேங்க. ஒன்னு சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. காலேஜ் கேம்பஸ்குள்ள இந்த மாதிரி கூலிங் கிளாஸ்லாம் போடக்கூடாது. பிரின்சிபல் பார்த்தா திட்டுவாங்க. அதுக்கு தான் சொன்னேன். ஐயோ, இது கூலிங் கிளாஸ் இல்லைங்க, இது கண்ணாடி தான். எனக்கு கண்ணு தெரியாது, அதான் ஸ்டிக் வச்சு நடந்து வரேன். ஐயோ, சாரி சாரிங்க. உங்களுக்கு கண்ணு தெரியாதுன்ற விஷயம் எனக்கு தெரியாது. அவன்கிட்டயும் நீங்க சொல்லியிருக்க வேண்டியதானே? நீங்க ஸ்டிக்க வச்சு வேணும்னு தான் அடிச்சிட்டீங்கன்னு அவனும் உங்களை திட்டிட்டு போயிட்டான். பரவாயில்லைங்க, நான் நிறைய பேர்கிட்ட திட்டு வாங்கியிருக்கேன், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. சாரி சாரிங்க, ரொம்ப ரொம்ப சாரி. எனக்கு ரொம்ப கில்ட்டியா இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க, இவ்வளோ வாட்டி சாரி கேட்குறீங்களே, பரவாயில்ல. பை த பை, என்னோட பேரு நிம்மதி. நிம்மதி, ரொம்ப நல்லா இருக்குங்க பேரு. உங்க பேர் என்ன? அன்புக்கொடி. அன்புக்கொடி, வாவ், சூப்பரா இருக்கு. தேங்க்ஸ். ஆமா, இங்க எந்த கோர்ஸ் ஜாயின் பண்ண வந்திருக்கீங்க? ஐயோ, நான் கோர்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ண வரலைங்க, அதெல்லாம் நான் முடிச்சிட்டேன். நான் இங்க புதுசா ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணிருக்கேன். ஆத்தே, ப்ரொஃபஸரா? இது தெரியாம இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தோமே. மேம் 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 சாரி மேம். ஐயோ, என்னாச்சு மேம்? நீங்க ஒரு ஸ்டூடெண்ட் நினைச்சு நான் இவ்வளவு நேரமா பேசிட்டு இருந்தேன் மேம். ஆக்சுவலா நானுமே காஸ்மெட்டாலஜி தான் செகண்ட் இயர் படிக்கிறேன். நீங்க எனக்கு தான் கிளாஸ் எடுக்க வந்திருக்கீங்களா? நீங்க ஸ்டூடெண்டா? எனக்கு தெரியாததுனால நானும் நீங்க ஒரு டீச்சர் நினைச்சே பேசிட்டு இருக்கேன். ஆத்தே, மேம் நான் ஒரு ஸ்டூடெண்ட் தான். ஓகே ஓகேடா, நோ ப்ராப்ளம். உங்களுக்கு நான் தான் கிளாஸ் எடுக்க போறேனா? சூப்பர், கிளாஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். சரி, கிளாஸ்க்கு போலாமா? ஓகே மேம், போலாம் வாங்க. நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அப்பனா ஒரு சின்ன ரெக்வெஸ்ட். சொல்லுங்க மேம். காலேஜ்குள்ள மட்டும்தான் நீங்க என்ன ப்ரொஃபஸரா பார்க்கணும். காலேஜ் விட்டு வெளியே வந்துட்டா நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருக்கலாமா? இல்ல, நான் காலேஜ்ல பார்த்த முதல் பர்சன் நீங்க தான், அதான் கேட்டேன். மேம் கண்டிப்பா. நீங்க ரொம்ப சாஃப்டா கியூட்டா பேசுறீங்க மேம். எனக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓகேடா, சரி போலாமா? போலாம் மேம், வாங்க. புயல் என்று நினைத்தேன் என்னை, புயல் கற்றும் கைலாய் வந்தாள். மலை என்று நினைத்தேன் என்னை, மல்லிகையால் மலையை சாய்த்தாள். வெற்றி பொட்டி என்னை உருட்டி வைத்தாளே. பிரம்மாவோ பிரம்மா, இது தகுமா இது தகுமா? ஐயோ, இது வரமா சாபமா? லூசு, உன்னை முத பார்த்தப்ப உனக்கு பஜாரின் பேர் வச்சேன்டி. அப்படி கத்தி கத்தி பேசிட்டு இருப்ப, இப்பவும் அதே மாதிரியே பேசுறல்ல. அதே பஜாரி தான் நீ, மாறவே மாட்ட. சார், மணி என்ன? வாங்கண்ணே. சார், சொல்லுங்கண்ணே. இல்ல சார், ஸ்டேஷனுக்கு வந்த உடனே மீட்டிங் அரேஞ்ச் பண்ண சொன்னீங்க. நாங்களும் வந்து அரை மணி நேரம் ஆகுது சார். 10 மணிக்கு மீட்டிங் சொன்னீங்க, மணி 10:30 ஆகுது. நீங்க வரலையேன்னு தான் உங்களை கூப்பிட வந்தேன். ஐயோ அண்ணா, மறந்துட்டேனே. என்னது, ஆதித்யா சார் மீட்டிங்க மறந்துட்டாரா? ஐயோ சார், உனக்கு அதிசயமால இருக்கு. என்ன நீங்க வேற கிண்டல் பண்றீங்க? அது ஏதோ ஒரு ஞாபகத்துல அப்படியே இருந்துட்டேனே. ஏதோ ஒரு ஞாபகமா, இல்ல பாப்பாவோட ஞாபகமா சார்? அண்ணே, இல்ல சார், சும்மா விளையாட்டுக்கு தான். எல்லாம் அந்த பாப்பாவோட ஞாபகம் தானே. கையில வச்சிருக்கிற செயினை பார்த்தாலே தெரியுது சார், அதான் கேட்டேன். ஆமாண்ணே, எப்போதும் அவளை காலேஜ்ல டிராப் பண்ணிட்டு நான் பாட்டுக்கு வந்து வேலையை பார்க்க ஆரம்பிச்சிருவேன். இன்னைக்கு அந்த பாப்பா கூட ஒரு சின்ன சண்டை. இதுக்கப்புறம் நானா பேசுற வரைக்கும் நீ எனக்கு போனும் பண்ணாத, என்கிட்ட பேசாதன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். வந்து 2 நிமிஷம் கூட ஆகல, உடனே அவளை எப்ப பாப்போம் எப்ப பேசுவோன்னு மனசுக்குள்ள ஒரு மாதிரி இருக்கு. ச்சே, இப்படி கோவப்பட்டுட்டேமேன்னு மனசுக்குள்ளே ஃபீல் பண்ணிருக்கேனே. சொல்றதே கேட்க மாட்டானே. ஒன்னும் சொல்லல, சாப்பிடு மாத்திரை போடுன்னு தான் சொன்னேன், 2மே பண்ணல. காலையில வர ஞாபகப்படுத்தினேன். இப்படியே சாப்பிடாம மாத்திரை போடாம இருந்தா கோவம் வருமா வராதா? அது திட்டினதுக்கு ரொம்ப பேசிட்டா. சார், உங்களை பேசிட்டு பாப்பா மட்டும் அங்க நிம்மதியாவா இருக்கும்? அதுவும் அங்க கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்கும். சின்ன பிள்ளை சார், பேசி புரிய வைங்க, புரிஞ்சுக்கோ. நீங்களும் கோவப்பட்டீங்கன்னா பாவம் அது என்னதான் பண்ணும். 7 கழுத வயசாகுதுன்னு ஒரு மாத்திரை ஒழுங்கா போடுறாளா? நீங்களும் உங்க பாப்பாக்கே சப்போர்ட் பண்ணுங்க. சரிண்ணே, நானும் என் கோவத்தை கொஞ்சம் குறைச்சுக்கணும்னு தான் நினைக்கிறேன். இதுக்கப்புறம் குறைச்சுக்குவேன்னு நம்புறேன். அவளால என் கூட பேசாமலாம் இருக்க முடியாது. இன்டர்வெல்ல கண்டிப்பா கால் பண்ணுவா, அப்ப பேசிக்கிறேன்னு. சரிங்க சார். சாரிண்ணே, நான் தான் உங்க எல்லாரையும் மீட்டிங்க்கு வர சொன்னேன், நானே லேட்டா வந்துட்டேன். இப்ப வந்துடுறேண்ணே. சார் சார், ஒன்னும் பிரச்சனை இல்லை, எதுக்கு சாரி எல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க? பொறுமையா வாங்க சார். சரிண்ணே. ஓய் பஜாரி, உன்கிட்ட தெரியாதனமா சண்டை போட்டுட்டேன்டி. சண்டை போட்டுட்டு வந்ததுல இருந்து உன் ஞாபகமாவே இருக்கு. உன்னை எப்ப பாப்போம் எப்ப பேசுவோம். சபா, இங்க பாரு, மீட்டிங்னு சொல்லிட்டு அத கூட மறந்துட்டேன். இது வரைக்கும் என்னோட வாழ்நாள்ல நான் இப்படி எல்லாம் பண்ணதே கிடையாது.
எப்போதுமே என்ன நடந்தாலும் சரி என் வேலையில நான் கரெக்டா இருப்பேன். இன்னைக்கு உன்கிட்ட ஒரு சின்னதா சண்டைய போட்டுட்டு எதுவுமே ஞாபகத்துல இல்லடி. உன்னை எப்ப பாப்பேன், உன்கிட்ட எப்ப பேசுவேன், இதை மட்டும் தான் யோசிச்சுட்டு இருக்கேன். ஓய், நீயும் என்ன பத்தி தானே யோசிச்சுட்டு இருப்ப. உங்க கிளாஸ் ஒழுங்கா கவனிக்க மாட்டேதானே? இது தானடி காதல், இல்ல? என் ஆசைதான் உன் இறுக்கத்திலே, என் ஆயுள் வரை உன் அரைப்பினிலே, வேறென்ன வேண்டும் உலகத்திலே, இந்த இன்பம் போதும் நெஞ்சினிலே, ஏழு ஜென்மம் வாழ்ந்திருப்பேன். அக்கம் பக்கம் யாரும் இல்லா